அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நம் அரங்கத்துக்கு வந்திருப்பவர் டிஎன்இபி எம்ப்ளாய்ஸ் யூனியனின் பொதுச் செயலாளர் சேக்கிலார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இபி ரொம்ப முக்கியமான விஷயம். அது பொதுமக்களோட மிகப்பெரிய ஒரு இது எல்லாத்துக்கும் தெரியும். போன கவர்மெண்ட்லேயும் கொஞ்சம் நஷ்டத்தில் போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் 15,000 பேரை புதுசாக வேலைக்கு எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது மின் தட்டுப்பாடு. நிறைய இடத்துல மின்சாரம் இல்லைன்னு சொல்லி மக்கள் ரோட்டில் போராடுறாங்க. கடந்த ஒரு 20 நாளாக நம்ம எல்லா நாளிதழ்கள் பேப்பர்லலாம் பார்க்குறோம். இப்போ திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும், அதாவது தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் மின் தட்டுப்பாடு இல்லை, எங்கேயுமே இந்த மாதிரி அதிகமாக போகலை. இப்போ ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் ஆகிக்கிட்டே இருக்க இது ப்ராப்பராக என்ன காரணத்துக்காக நடக்குது? இல்லை, இது தேர்தலுக்கு முன் பின் என்று மக்களால் பார்க்கப்படுது. அது தேர்தலுக்கு முன்னாடி வெப்பம் கம்மியாக இருந்தது, தேர்தலுக்கு பிறகு வெப்பம் அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூடு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அதே மாதிரி கிளைமேட்டு ஹாட் ஆகிடுச்சு. அப்போது யூசேஜ் ஜாஸ்தியாகுது. எல்லாருமே ஏசி இதர விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது யூசேஜ் ஜாஸ்தியாகுது. இப்போ எக்ஸிஸ்டிங் லைன் கனெக்ஷன் கேபிள் எல்லாமே ஈவன் சம்மர் அண்டு விண்டர் 2 டைமிங்லேயுமே பஞ்சர் ஆகும், நிறைய ஃபால்ட் ஆகும். ஹெவியாக லோடு போகும்போது கட்டாயமாக அது வரத்தான் செய்யும். இதுதான் நடக்குது. மின் தட்டுப்பாடு இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி 21,000 மெகாவாட்டு அதிகபட்சமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. நம்மளுடைய ஓன் ஜென்ரேஷன், சென்ட்ரல் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய நம்மளோட ஷேர், நம்ம பவர் பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாமே வைத்து மேனேஜ் பண்ணியிருக்கு. அப்போ ஷார்ட்டேஜ் இல்லை. அப்போ அதுவாக இருந்தால் தான் மின் தட்டுப்பாடாக இருக்க முடியும். இது மின் தடை தான். மின் தடைன்னு சொல்ல முடியாது. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு தலைவலி, காய்ச்சல், ஜுரம் வர்ற மாதிரி வருது. இது எல்லா இடத்துலையும் வருது. இப்போ தண்டையார்பேட்டையில் வருது, அம்பத்தூரில் வருது, ஆவடியில் வருது, இந்த பக்கம் ஈஞ்சம் பக்கத்தில் வருது, தாம்பரத்தில் வருதுன்னு சொன்னால் சிட்டி நெட்வொர்க்குள்ளே வருது. இது மக்கள் இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாததுனால நெருக்கடி அவங்க உணர்றாங்க, அதுக்கான வீதிக்கு வர்றாங்க. சில இடங்களில் அலுவலகங்களில் போய் தகராறு பண்ணுறாங்க, மக்கள் உட்காந்துக்கிறாங்க. யாருமே இல்லாத அலுவலகத்தை போய் முட்டை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகளும் இல்லை பொது நலவாதிகளும் பல்வேறு விஷயமா அந்த கருத்துக்களை வெளியிடுறாங்க. உண்மை என்பது மின்தடை இல்லை, இடையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி செய்வதற்கு தேவையான அவகாசம் தேவைப்படுது. ஒன்று. ரெண்டாவது, மேன் பவர் பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க 15,000 பேர் எடுக்க போகிறதா சொல்லிட்டுருக்குறாங்க. இப்போ நட்டத்தில் இருக்க மேலும் எடுப்பாங்களாங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. லாப நட்டம் பார்க்கக்கூடாத துறை தான் இது. இது ஒரு சேவைத்துறை, நஷ்டத்தில் தான் இருக்கும், எங்கே கொண்டு தான் இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான ஆட்கள் வேணும்ல. இப்போ ஏற்கனவே ஃபீல்டில் ஒரு 25,000-30,000 வேக்கன்சி இருக்குது களத்தில். சாதாரணமாக மக்களுக்கு போய் வேலை செய்யக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஒயர்மேன் இல்லை. ஒரு 3,300-400 செக்ஷன் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு 10,000 பேர் கூட இல்லை, ஒரு 30,000 பேர் வேக்கன்சி இருக்குது. இப்போ இன்றியமா இந்த கோடை காலத்தையோ இல்லை மழை காலத்தையோ சமாளிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கான்ட்ராக்ட் லேபரில் ஒரு 766 ரூபா சம்பளத்தில் டெம்பரவரியாக 3 மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் இந்த இன்ட்ரீமா பண்ணிருக்கிறது தான். இப்போ இந்த ஆட்களை வச்சு தான் வேலை பார்க்க முடியுது. ஒரு பிரேக் டவுன் வந்துன்னா சடனாக ரெஸ்டோர் பண்ண முடியல சப்ளை, அதுக்கான வேலைகள் நடக்குது. அதுதான் மக்கள் மத்தியில் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த 15,000 பேருங்கிறது அவசியம் ஃபில் பண்ணணும். இப்போ யாரை ஃபில் பண்ண போகிறாங்க, எவ்வளோ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுக்கணும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுக்கணும், டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அசஸர், ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு எல்லாருமே தான் எடுக்கணும். என்ன மாதிரியான மாடல் எடுக்க போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாத ஒன்று இருக்குது. அதில் கேட்டகரி வைஸ் பார்த்தாக்கா இப்போதைக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணுற கேங்மேன் ஃபீல்டு அசிஸ்டன்ட் கன்வர்ஷன் கேட்டு ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது. செட்டில்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி லாஸ்ட் வீக் கூட ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அதில் ஒரு 9,000 பேர் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட் வேக்கன்சியை ஃபில் பண்ணலாம். இப்போ ஒரு 1,850 பேர் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரப்போகிறாங்க. இப்போ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் போக போகிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நேற்றுன்னு நினைக்கிறேன், ஏஇ ஒரு 3,00,000 பேர் கொடுத்ததுக்கு அரசு விழாலாம் எடுத்து கொடுத்துக்குறாங்கல்ல. அதே மாதிரி த்ரூ டிஎன்பிசி ஒரு 1,850 வரப்போகிறாங்க. இப்போ மீதி ஐடிஐ ஃபில் பண்ணுவாங்க. ஐடிஐ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் லேபர் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2007க்கு பிறகு கான்ட்ராக்ட் லேபரை பர்மனன்சி பண்ணலை.
அப்போ ஒரு 21,600 பேர் பர்மனன்ட் பண்ணது. இப்போ இன்ட்ரீமா கான்ட்ராக்ட் லேபர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க 766 ரூபா சம்பளத்துக்கு. வெளியில் ஆள் கிடைக்கல, நம்மகிட்டயும் ஆள் பற்றாக்குறை. இப்போ ஆபத்துக்கு உதவுறவங்க அவங்க தான். இப்போ சீசனில் சைக்ளோன் வந்தாலோ பெரிய ஃப்ளட் வந்தாலோ எதிர்பாராத சுனாமி மாதிரி விஷயங்கள் வந்தாலும் அப்போ கான்ட்ராக்ட் லேபர் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு தான் அந்த மின் கட்டமைப்புகள் சீர்குலைஞ்சு போச்சுன்னா சரி பண்ண முடியும். அவங்கள பர்மனன்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். 2007 ஒரு 21,600 பேர் பர்மனன்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை எலக்ட்ரிசிட்டி போர்டில். அவங்க ஒரு 10-15 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 10,000 பேர் இல்லை 5,000 பேர் நியமனம் செஞ்சு அவங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்கணும். இந்த 15,000 பேரை எப்படி எடுக்கிறது, யார் யார் எடுக்கிறது என்பது ஒரு புறம் இருக்குது. அரசில் என்ன தெளிவாக சொல்லலை. மொத்தமாக 15,048 ஏதோ நம்பர் சொன்னாங்க. அது எடுக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவசியம் வேகன்சி பில் பண்ணணும், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி போட ரன் பண்ண முடியாது. இப்போ இந்த சம்மரை விட அடுத்தாப்புல விண்டர் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி தான் விண்டரையும் பேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு மேன் பவர் வேணும்ல. இப்போ அரசு எடுத்திருக்க நடவடிக்கை சரி, அதை எப்படி பண்ண போகிறாங்க, எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்க, என்ன திட்டமிடல்னு தெரியல. எல்லாமே டிஎன்பிசி வழியாக எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ கான்ட்ராக்ட் லெவரை டிஎன்பிசி வழியாக எடுக்க முடியாது. இப்போ யூனியன் கூட பேசி ஒரு செட்டில்மெண்ட் போட்டு அதன் அடிப்படையில் தான் எடுக்கணும். ஏற்கனவே அப்படி தான் 2007 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எடுத்தோம். யூனியன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி பழைய அரசுகிட்டையும் நம்ம சொன்னோம், புதிய அரசுகிட்டையும் சொல்லிக்கிறோம். இந்த மின்சாரத்துறை அமைச்சர்கிட்டையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கான்ட்ராக்ட் லெவரை எடுக்கணும். இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கூட கேட்டார். ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு எலிஜிபிள் ஆட்கள் ஒரு 5,000 6,000 பேர் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள பர்மனன்சி பண்ணலாம். அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். வெளியிலேருந்து எப்படியெல்லாம் குறைந்த செலவில் ஒரு 20-30,000 பேரை உள்ளே கொண்டு வரதுக்கான வழிவகைகளை நம்ம தொழிற்சங்கமாக மின்சாரத்துறை அமைச்சருக்கும் சொல்லிருக்கு, மின்சார வாரிய தலைவர் விட்ட அதிகாரிகளுக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க என்பது தான் விஷயமா இருக்குது. நீங்கள் சொல்லும் போது இது மின் தடை தான், இது கிடையாது. ஆனால் அந்த மக்கள் வந்து மறியல் பண்ணுறாங்க, எங்கள் அலுவலர்கள்லாம் போய் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்க வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு நாள் பில் கட்டலைன்னா அந்த அலுவலர் தான் வந்து ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு நாள் ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் வந்து கெட்டலைன்னா உடனே வந்து பிடுங்கக்கூடிய ஆர்டர் வந்து செய்யும் போது அப்போ ஒரு நாள் 2 நாள் கரண்ட் இல்லைன்னா அவங்க வந்து கஷ்டம் தானே படுவாங்க. இல்லை சிஸ்டமில் இதுக்கு முன்னாடியே டிஸ்கனெக்ஷன் ரீகனெக்ஷனுக்கு ஒரு சர்டன் டைம் இருந்தது. இப்போ எல்லாம் அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. பேமெண்ட் ஆன்லைனில் வரலன்னா டிஸ்கனெக்ஷனுக்கு இப்போவும் மேனுவலாக தான் போகிறாங்க. அடுத்த செகண்டே பீஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறதில்ல, வித்தின் ஹவரில் கூட பண்ணிடுறதில்ல. என்ன பெனால்ட்டியோட அவங்க பேமெண்ட் பண்ணணும். ஃபில்லிங் டியூ டேட் முடிஞ்சு போய் 1 நிமிஷம் ஆனாலும் வித் பெனால்ட்டி. அது மினிமம் அமௌண்ட் தான் பெனால்ட்டி இருக்குது, பெனால்ட்டியோட கட்டணும். அதே காரணமாக வச்சுட்டு மின்சாரம் திடீர்னு இல்லைன்னா சண்டை போட முடியாது. இல்லை, இப்போ மின் கட்டணும், உரிய தேதிக்குள்ளே கட்டணும். 10 டேஸ்க்கு முன்னாடியே ப்ரியர் நோட்டீஸ் வந்துடும். நீங்கள் இன்னைக்கு கட்டணும்னா 10 நாளைக்கு முன்னாடியே எங்கள் பீப்புள் அசஸ்மெண்ட்டு முடிச்சிருவாங்க. உங்களுக்கு 10 நாள் டைம் இருக்குது. 10 நாளுக்குள்ள நீங்கள் பணத்தை கட்ட வேண்டியதான். இப்போ தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கே. கண்டிப்பாக சார். அதோட இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மக்களுக்கு தேவையற்ற இடர்பாடுகளை கொடுப்பதற்கு நிர்வாகமும் இருக்காது, அரசும் இருக்காது. புதிய அரசு வந்தது உடனே இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான் எல்லாருமே பேசுறாங்க. அப்போ அது வந்து இது இயற்கையாக நடக்கிறது தான். ஆமாம், நேச்சுரலாக வர்றது தான். ஏன்னா ஆளுங்கட்சி சார்பாக என்ன சொன்னாங்கன்னா பீஸ் கேரியர் பிடுங்குற மாதிரி ஒரு வீடியோலாம் வலைதளங்களில் வந்துச்சு. அதுக்கு சட்டசபையில் கூட அமைச்சர் சிவசங்கர் வந்து பேசியிருந்தார் நினைக்கிறேன். சிவசங்கர் சக்கரபாணியும் பகலில் வந்து பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுறாரு அந்த வீடியோவில். ஆனால் இரவில் மின்சாரம் தடையாகுது. அது எப்படி பகலில் பிடுங்குனா நைட்டில் போகுமா கரண்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தார் அவர் கேள்வி. அப்போ வந்து இதை வந்து சித்தரிச்சாங்களா இல்லை இன்னொருத்தவங்க மேலே அந்த பழியை போட்டு விலகிறதுக்கான? நான் கூட அந்த காணொலி காட்சி வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. எந்த ஏரியாவில் உள்ளது, யார் எடுத்தாங்க, திரும்ப அதை ரீகனெக்ட் பண்ணாங்களா, என்ன அபிஷியலாக என்ன பண்ணிருக்காங்க. பீஸ் கேரியர் பிடுங்கினா உடனே தானே கரண்ட் போகும், நைட்டில் போகுமா இல்லை பிடுங்கி எப்போ எடுத்தாலும் அப்போ போகும். அது ஒன்றும் நீங்கள் டைமர் செட் பண்ணி காலையில் எடுத்துகிட்டு போய் நைட்டு போக வைக்கலாம். அவங்க சொன்னது பீஸ் கேரியர்லாம் பிடுங்குறாங்க அப்படின்னு அவங்க ஒரு வலைதளம். உள்ளுக்குள்ள ஒரு காப்பர் ஒயர் இருக்கும் சார். அதை யாரும் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எடுக்கிறாங்களா என்பது நமக்கு தெரியாது. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அது சம்மந்தம் இல்லை. அப்படி ஒரு சமூக விரோத செயல்களை செய்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி தொட்டாலே ஷாக் அடிக்கும். அதில் போய் பீஸ் கேரியர் பிடுங்க ஆபத்தான ஒரு வேலையை தானே செய்கிறாங்க. ஏதோ காசு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் செய்திருந்தால் கூட அப்படி தானே செய்ய முடியும். திட்டமிட்டு யாரும் இதை பண்ண முடியாது. இப்போ மின்சார வாரியத்தில் உள்ளவங்களோ வெளியில் உள்ளவங்களோ திட்டமிட்டு பண்ண முடியாது. யார் மேலேயும் நம்ம பழி போட முடியாது, இது சொல்ல முடியாது. அந்த ஆள் யாரு என்பதுதான் தேடி கண்டுபிடிச்சி எந்த பகுதியில் நடந்திருக்கு, யார் இந்த வேலையை செய்திருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆளுங்கட்சியில் உள்ள சிலர் அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவங்க பேசுறது என்னன்னா இது திமுகவின் சதி
அதனால தான் கரண்ட் போகுது, நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கேட்குறேன். இது வந்து ரொட்டீனாக நடக்கிறது தான், இல்லை ஓவர்லோடுனால போகிறது. இன்கேஸ் இப்போ டிவிகே பார்ட்டி ரூலிங் இல்லாமல் திமுக டிஎம்கே வந்திருந்தாலும் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும். பீஸ் கடையில் போடுவாங்க கொடுக்க மாட்டாங்க நமக்கு தெரியாது, பவர் இன்டரப்ஷன் வரும். சரிங்க சார். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஏசி இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு 3 மாடி இருக்குன்னா ஒரு வீட்டில் ஏசி இருக்கும், அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 3 ரூம்னா 3 ரூமில் ஏசி இருக்குது. அப்போது ஒரு பில்டிங்கில் 3 வீடுனா 9 ஏசி வந்துருச்சு. அப்போ அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அரசாங்கம் ஏற்கனவே பண்ணியிருக்கா? பெரிய கேபிள் போட்டிருக்காங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா? இன்னும் இல்லை, பழைய கேபிள் தான் இன்னும் போய்கிட்டே இருக்கா? இப்போ சாதாரணமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டொமஸ்டிக் வீடு வாங்கி சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு 4000 வாட்டை அவங்க அப்போ கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு ஏசி இருந்திருக்காது. ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, லைட்டிங் லோடு இதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு 1000 வாட்டு எக்ஸஸாவோட போட்டு 3000 யூஸ் பண்ணி 4000 கூட போட்டு வாங்கியிருப்பாங்க. அதற்கு பிறகு ஏசி 1 போட்டிருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 4 ஏசி போட்டிருப்பாங்க. இப்போல்லாம் இவி வெஹிக்கிள் வந்தாச்சு, வெஹிக்கிள் சார்ஜ் போடுறாங்க. கனெக்டட் லோடு இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இபிக்கு சொல்கிறாங்களா என்னது நமக்கு தெரியாது. சொல்லலைன்னா அஃபென்ஸ், சொன்னால் அதுக்கு தகுந்த சார்ஜஸ் போடுவாங்க. ரெண்டாவது, ஒரு ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதோடைய கெப்பாசிட்டி தாங்கலை, இன்க்ரீஸ் பண்ணணும்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் பார்த்து கட்டாயமாக டிரான்ஸ்ஃபார்மரை கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் பண்ணுவாங்க அந்த ஏரியாவுக்கு சர்வீஸ் பண்ணுறது. கேபிள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற கேபிள் தேவையான கெப்பாசிட்டி கேபிள் கட்டாயமாக இருக்கும். இல்லைன்னா அந்த சிட்டிலாம் பார்த்துருப்பீங்க, பில்லர் பாக்ஸ் டப்பா வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் அடிஷ்னலாக போட்டு பண்ணி தருவாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டாயமாக இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஓவர் ரோடில் கேபிள் பஞ்சர் ஆகிட்டு யார் நிறுத்த முடியும்? கண்டிப்பாக. இப்போ மழை பெய்யுது, மேலே கம்பி போயிட்டு இருக்கு, ஹெச்டி, இஹெச்டி, எல்டி லைன், காற்று சுழற் காற்று அடிக்குது, திடீர்னு கம்பி அறுந்து போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த கம்பியை ஒரு இடத்துல அறுந்து போனதை 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஏரியாவில் சரி பண்ணணும்னா அரை நாள் கூட எடுக்கலாம் தானே. அது மாதிரி நடக்கிறது தான் அது. இப்போ நீங்கள் சொல்லும் போது அதான், இப்போ மேலே கம்பி போகுதுன்னா ஹைடெக் சிட்டியில் எங்கேயுமே கரண்ட்டு மேலே போகல, கிராமப்புறங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல தான் போகுது. இதெல்லாம் எப்போ மாறும் அவங்களுக்கு பூமி கீழே கரண்ட் போகிறதுக்கு? அது நிறைய செலவினத்தை கொடுக்கும் சார். இப்போ சிட்டி இருக்கு, நெருக்கடியான நகரம், பரபரப்பான நகரம், சர்வீஸ் வந்து பக்கம் பக்கமாக சர்வீஸ் கனெக்ஷன், கன்சியூமர் பக்கம் பக்கமாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர், 1/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு இருக்கும். அதனால அதுக்கு மேலே ஓவர்கட் லைன் போகுது. அது நீங்கள் விவசாய நிலங்களை தோண்டிட்டு கேபிள்லாம் போட முடியாது. இங்கே கேபிள் வச்சா கேபிள் நமக்கு எலக்ட்ரிசிட்டிக்கும் கார்பரேஷன்காரங்க சண்டை வருதான் இல்லையா? ஆமாம், நம்ம போய் தோண்ட முடியல அவன் பர்மிஷன் இல்லாமல். அங்கே எல்லா லேண்டையும் பண்ண முடியாது. இப்போ எல்லா கோயில்கள்லையும் அந்த கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தேர் ஓடுறதுல சிரமம் இருக்குங்கிறதுனால புதைவடம் போடுறாங்களே, கேபிள் போடுறாங்களே. தமிழ்நாடு முழுக்க அது போடணும்னா கிராம பகுதிகளில் விவசாய நிலங்கள் எல்லாம் போடுறது சிரமம் இல்லை. ஏன்னா அந்த புயல் மழை இந்த மாதிரி வரும்போது அந்த கம்பி அருந்து விழும்போது இந்த விவசாய நிலத்தை பாதுகாக்க போகிறவங்க நிறைய பேர் மின்சாரம் தாக்கி இறந்துருக்காங்க. இல்லை அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதுமே அந்த காற்றுல கம்பி அழுந்து அவங்க மேலே விழுறதும், ஆடு மேலே விழுந்து இறந்து போகிறதும் நிறையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நடக்கிறது உண்டு. அதுக்கு காம்பன்சேஷன்லாம் கிளைம் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. உயிர் போனதுக்கு அப்புறம் காம்பன்சேஷன் கிடைச்சி என்ன தர ஆகுது? உயிரை விட பணம் இல்லை. அது நீங்கள் கேபிள் போடுறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வரணும்னா நம்ம சிங்கப்பூர், மலேசியா மாதிரி கொண்டு வர முடியாது. சிங்கப்பூரில் வீட்டுக்கு வீடு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்கப்பூர் மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. அந்த பாப்புலேஷனுக்கும் இதுக்கும் நிறைய. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டைலண்டுக்கும் ரிமோட்லேயும் கொண்டு வரணும்னா இட் வில் டேக் மோர் டைம் எடுத்து தான். அதே நேரத்தில் இன்னொரு பரவலாக இந்த பொதுமக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, வீட்டில் மீட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எழுதி கொடுத்து மீட்ரு எங்களுக்கு புதுசு கொடுங்க அப்படின்னா அது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் வந்து இன்னும் வரல அப்படின்வாங்க. அடுத்த மாதம் கரண்ட் பில் வந்துடுதுன்னு வைங்களேன், அவங்க சொல்கிற பதில் என்னன்னா, லாஸ்ட்டாக என்ன கட்டினீங்களோ அந்த பில்லை கட்டுங்க அப்படின்றாங்க. இப்போ கடைசி மாதத்தில் ஒருத்தர் 10,000 ரூபா கட்டிக்கிறான்னு வைங்களேன், இந்த மீட்டர் ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 நாள், ஒரு 15 நாள் ஊருக்கே போயிட்டார் வீட்டை பூட்டிட்டு, அவருக்கு அந்த 10,000 ரூபா திரும்பி வராது. ஆனால் அதையே கட்டுங்கன்னு ஒரு அது ரூலா இல்லை அது அவங்க வற்புறுத்துறாங்களான்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு மீட்ரு வேணும், அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே மீட்ரு கிடைக்குன்றாங்க. அப்போ ஃப்ரீயாக கொடுக்கும்போது இல்லாத மீட்ரு, காசு கொடுக்கும்போது உடனே எப்படி வருது? பேமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா மீட்டருக்கு பணம் கட்டி உடனே கிடைக்குதுன்றீங்களா? அது சீனியாரிட்டி படி தான் சார் தருவாங்க. பணம் கட்டுறதுனால மட்டும் உடனடியே கொடுத்துட்றாங்க. நானே பேசியிருக்கேன். அப்படியா? அப்போ உங்களை விட சீனியாரிட்டியில் உள்ளவங்க வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் பணத்தை கட்டி வாங்கிட்டீங்களா? இல்லை, என்கிட்ட பணம் கேட்கும் போது நான் சொல்கிறேன், எதுக்கு பணம், அது ஃப்ரீ தானே அப்படின்றேன். இல்லை சார், நீங்கள் அர்ஜென்ட்டாக வேணும்னா
அது கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் நீங்கள் அப்போ கட்டினீங்கன்னா பில்லு தந்தாங்களா? பில்லு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொடுக்குறோன்னு தான் சொன்னாங்க. நான் வேணான்ட்டேன். நீங்கள் ப்ரொசீஜராக எனக்கு கொடுங்க, ஆல்ரெடி நான் ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கேன், இப்போ மீட்டருக்கும் நான் வந்துன்னா என்ன சார் இது? மீட்டர் டிஃபெக்டிவ் ஆகியிருந்தா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே கியூவில் இருப்பாங்க சார். ஒரு காலத்தில் மீட்டர் இல்லைன்னா வெளியில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட இருக்கிற டெஸ்ட் பெஞ்சில் டெஸ்ட் பண்ணி போட்ட காலங்கள் இருக்குது. இப்போ மீட்டர் நம்மக்கிட்ட சஃபிஷியண்டாக ஸ்டாக்கு இல்லைன்னா எல்லாருமே கியூவில் இருந்து தான் வாங்கிக்கணும். அதான் அந்த டூரேஷன் டைமிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து அப்போ என்ன மாதிரியான பில்? அப்போ நீங்க பில்லு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியல, லாஸ்ட் மந்த் பில்ல உங்களை பே பண்ண சொல்லாங்கன்னா நெக்ஸ்ட் பில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் மீட்டர் வச்சதுக்கு பிறகு அதுல ஃபைனல் ரீடிங் இதோட இனிஷியல் ரீடிங் எல்லாம் பார்த்து என்ன டிஃபரன்ஸ் வந்திருக்குன்னு, உங்க ஆக்சுவலா என்ன யூசேஜ் உங்ககிட்ட என்ன கலெக்ட் பண்ணிருக்காங்க, எக்ஸஸா கலெக்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் மந்த்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கால் அதை விட அதிகமான கன்சம்ஷன் வந்திருக்குன்னா அந்த அடிஷனல் சார்ஜ் அடுத்த பில்லில் சேர்த்துருவாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ அண்டை மாநிலம் பாண்டிச்சேரியில் வந்து ப்ரீபெய்டு இதெல்லாம் கவர்மெண்ட் தனியார் மயம் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போது இந்த ஸ்மார்ட் மீட்டரு ஒரு 3 கோடி மீட்டரு டெண்டர் போட்டது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு 3 கோடி 40-50 லட்சம் வரைக்கும் கன்சியூமர் வந்தாச்சு. ஒரு 3 கோடி மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது அன்னெசரியாக தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அதனால அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறாங்க. அது மாதிரியான சிஸ்டம் அங்கே பாண்டிச்சேரியில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் போயிட்டு அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பவர் கார்பரேஷன் லிமிட்டடை அதானி வாங்கிட்டேன்னு சொல்லி சிபிலியே சொல்லிட்டாங்கன்னு ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம். இப்போ சென்டரோட ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் வருது, இல்லை பவர் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வருதுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் கம்பெனியும் பல கம்பெனிகளை பிரிய வாய்ப்பு இருக்கு. பிரிந்தால் பிரைவேட் என்ஐடி சேல்ஸுக்கும் வருவா. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இப்போ சோலார் இருக்கு, விண்ட் இருக்கு, எல்லாமே பிரைவேட் கம்பெனிகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருவீங்க, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் தட் லைக்ஸ் கிரீன் எனர்ஜி இது 5 ஜோனலாக பிரிக்கிறேன்னு கூட போட்டிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஓன் பொட்டென்ஷியல் எதுவும் இல்லை, சோலார் ப்ரொடக்ஷனோ விண்டு ப்ரொடக்ஷனோ நம்மக்கிட்ட இல்லை. பட் அவங்ககிட்டேருந்து வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ அதுக்கு 5 ஜோனல் பிரிக்க போகிறோம், அதுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் எம்ப்ளாய் பண்ண போகிறோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இன்னைக்கு ஜென்ரேஷன் ப்ரைவேட்டில் இருக்குது, நம்ம வாங்குகிறோம் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். விற்கிற லைசன்ஸையும் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சொன்னால் பவர் ரேட்டு ஜாஸ்தியாகும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஏற்றிட்டு இருக்காங்களா? இப்போ இந்த மாதம் ஜூலை 1 அதை ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெகுலேட்டரி கமிஷன் இப்போ சைலண்டாக இருக்கு. இல்லைன்னா அது வழக்கமாக கருத்து கேட்பு நடத்தி மக்கள்கிட்ட சொல்லி மின்சார வாரியம் ஒரு அப்ளிகேஷன் போடும், கருத்து கேட்பு நடத்துவாங்க, அதுக்கப்புறம் போடுவாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் நடத்துனங்கிறது மேண்டேட் ஆகி போச்சு. சென்ட்ரல் ரெகுலேட்டரி கமிஷன் ஸ்டேட் ரெகுலேட்டரி கமிஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, அது மேண்டேட் கட்டாயமாக பண்ணியே தான் ஆகணும்னு. இதே மாதிரியான பேட்டர்ன் என்னவாகும், ப்ரைவேட் என்டிட்டி சேல்ஸுக்கு வந்துட்டா அவன் என்ன ஜென்ரேஷன் என்ன ஃபியூலை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ லைக் சிம் கார்டு, நம்ம நெட்ஒர்க்கு எந்த நெட்ஒர்க்கு யார் என்ன காசு தர்றாங்க, என்ன ஃப்ரீ தர்றாங்க, என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்க்குறோம்ல, அது மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போ தனியார் மயமாக்கல் வந்தால் இந்த அரசு ஊழியர்களுடைய நிலை என்ன ஆகும்? இப்போ இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இந்த ப்ரைவேட்டைசேஷன் மூவ்மெண்ட் வந்திருக்கோ அங்கெல்லாம் வேக்கண்ட் ஆகிட்டதுன்னா ஃபில் பண்ணுறது இல்லை, ப்ரைவேட் என்டிட்டியோட ஆட்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டர் டி நகரில் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அவங்கள தானே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம சும்மா ஒரு கண்ட்ரோலிங் மட்டும்தான் இருக்கு. இப்போ பிரைவேட் என்டிட்டி வந்துட்டாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறவங்கள அது வரைக்கும் வச்சுக்குவாங்க, அதுக்கு பிறகு நம்மள எடுத்துக்குவாங்களான்னு தெரியாது. இப்போ 2010 ஜியோ 100 போட்டு எலக்ட்ரிசிட்டியை 3ஆ பிரிச்சாங்க. அப்புறம் இப்போ 25 என்ன பண்ணினாங்க, அதை மேல 2 கம்பெனியாக பிரிச்சுட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரிச்சுட்டாங்க. எல்லாமே ஆக்டை பேஸ் பண்ணி தானே வருது, ஆக்டை பேஸ் பண்ணி தானே பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ 5 கம்பெனியாக இருக்கிறது இன்னும் நிறைய கம்பெனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த மாதிரியான சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆக்ட் என்ன சொல்லுது, இங்கே போட்டிருக்க ஜியோ என்ன சொல்லுது, பேஸ்ட் ஆன் கேஷ் ஃப்ளோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கன்சர்ன்குது. வேகன்சி ஃபில் பண்ணவோ, சம்பளம் கொடுக்கவோ, பென்ஷன் கொடுக்கவோ, இதில் எந்த பெனிஃபிஷியல் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் அந்த கம்பெனியோட வருமானத்திற்கு உட்பட்டதுங்கிறது.
இப்போ 4-5 கம்பெனிகள் ஆயிடுச்சு. எந்த கம்பெனி வருமானத்தில் இருக்கோ அந்த கம்பெனி. இப்போ கூட 2.47 லட்சம்னு கோடின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1.50 1.5 லட்சம் கோடி கடன் மின்சார வாரியத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க வந்து 2.47ன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட மின்சார வாரியத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதா இருக்கு. 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க. 10:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ இந்த அறிக்கையில் எத்தனை கோடி சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியாது இருக்குல்ல. இப்போ இதை வைத்து தான் அது நடக்கும். இப்போ அதே நேரத்தில் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குறதுனால கன்சூமருக்கும் அதில் லாபம் இருக்குமா, இல்லை வேலை செய்கிற அரசு ஊழியர்களுக்கும் அது அட்வான்டேஜா இல்லை மைனஸா? கன்சியூமர் நிச்சயமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா காஸ்ட் வந்து ரைஸ் ஆகும். பவர் டேரிஃப் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும். எல்லாரும் இப்போ இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ பவர் இன்டரப்ஷன் வருது, இது இல்லாமல் கொடுத்துருவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ப்ரைவேட் என்டிட்டி வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய லைன் கேபிளில் தானே பவரை கொடுக்கணும். புதுசாக அவங்க எங்கேருந்து கொண்டு வர முடியாது. எலக்ட்ரிசிட்டி போர்டில் ரெண்டலுக்கு எடுத்துக்குவாங்க, வீலிங் சார்ஜ் மட்டும் வரும். எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் அவங்க ரெண்டலுக்கு எடுப்பாங்க. பவர் மட்டும் அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ பப்ளிக்குக்கும் கன்சியூமருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு அவங்க என்ன கொடுக்க முடியும்? அதே உங்கள் ஆளுங்களுக்கு தான் வேலை வாங்க போகிறாங்க. இல்லைன்னா அவங்க ஆட்கள் வேலை பார்க்க. இதுக்கு நிறைய ப்ரிசிடென்ஸ் இருக்கு. அப்போ அதானி அம்பானி குரூப்பு மும்பை எலக்ட்ரிசிட்டி போட்டு தண்ணியில் முழுகின போது நான் டேக் ஓவர் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி போய் 3 நாள் கழிச்சு எலக்ட்ரிசிட்டி பீப்புள் தானே வந்து சரி பண்ணாங்க. கண்டிப்பாக இருக்கு. அதனால வந்து அரசு ஊழியர்கள் என்றைக்குமே அது மஸ்ட்டு தான். இல்லை அவங்க இல்லாமல் ஒன்றுமே நடக்காது எலக்ட்ரிசிட்டி. ப்ரைவேட் என்டிட்டி விட்டால் அப்படி தான். ஏற்கனவே உத்தரப்பிரதேசில் அன்பாரா சின்னு 3வது மின் நிலையம் போடும்போது ப்ராப்ளம் ஆகி அமெரிக்காவில் போய் கேஸ் போட சொன்னானே. சார் இப்போ இன்றைக்கி வந்து 10:30 நாங்கள் ஃபஸ்ட்டு இபி சம்மந்தமான வெள்ளை அறிக்கை, அப்புறம் 11:30 சொல்கிறோம் ஆகிப்போச்சு. இப்போ ஏற்கனவே நிதித்துறை அமைச்சர் கொடுத்த வெள்ளை அறிக்கை, இதர வெள்ளை அறிக்கைகள்லாம் நிறையா வந்திருக்கு. இப்போ மின்சாரத்துறைக்கு கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி அமைச்சர் வந்து சொல்லும் போது 1,00,000 கோடி 75,000 கோடி கடன் இருக்குன்னாரு. இப்போ வெள்ளை அறிக்கையில் அதையே சொல்லுவாங்களா, இல்லை கூடுதலாக ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை வேறு என்ன மாதிரி இதில் இந்த அறிக்கையில் வருன்றது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்? நேற்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னபோது இந்த மின்சார வாரியத்தை சீர்குலைத்து விட்டார்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கலைவாணர் அரங்கத்தில் நடந்த மீட்டிங்கில். சீர்குலைச்சிட்டாங்களா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். மின்சார வாரியம் சீர்குலைந்திருந்தா உங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கீங்க. மின்சார வாரியம் சீர்குலைந்திருந்தா திறம்பட செயல்பட முடியாதுல்ல. கண்டிப்பா. இப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தலைமையில மின்சார வாரியம் மிக சிறப்பாக செயல்படுது. பவர் இன்டரப்ஷன் என்ன வந்தாலும் இமிடியேட்டாக எங்கள் அபிஷியல் போய் அதை செட்டரேட் பண்ணுறாங்க. அவர் எவ்ரி வீக்கு எல்லா இடங்கள்லையும் ஃபீல்டுக்கு போகிறாரு. எங்கெல்லாம் ப்ராப்ளம் வந்தாலும் இமிடியேட்டாக ஃபீல்டுக்கு போய் அபிஷியலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ரெஸ்டரேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. அரசியலாக அவர்கள் இந்த அமைச்சர் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்வது கடந்த ஆட்சியில் இருந்தவங்க மின்சார வாரியத்தை சீர்குலைத்து விட்டார்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணுன்னு தெரியாது. அடிக்கடி மின்தடை ஏற்படுத்தல, அதை வைத்து கூட இருக்கலாம். இப்போ அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியம் கொடுத்ததில் 2,00,000 கோடி நட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எல்லாவற்றையும் நட்டமாகவே பார்க்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் தந்தது ஓய்வூதியம் தந்ததையும் நட்டமாக பார்க்கக்கூடியவர்கள் மின்சாரத்துறையும் என்ன வேணாலும் சொல்லலாம்ல. இவங்க எப்படி பழைய ஓய்வூதியத்தை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, செய்வாங்களா? அது நட்டம் பார்க்குறவங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எக்ஸிக்யூஷன் ஆர்டர் போடலை. எவ்வளோ நம்ம ஃபைட் பண்ணணும் எல்லாருமே, அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை. பட் அவங்க கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த 10% பிடிக்கிறதோட சேர்த்து இவங்களுக்கு எல்லா எக்ஸிஸ்டிங் பெனிஃபிஷியல் கிடைக்கும், ஆன் பார் வித் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இவங்க என்ன போட்டிருக்காங்க, 30% கிடைக்கும், 10 வருஷம் மினிமம் சர்வீஸ் இருக்கணும், இல்லை ஒரு 10,000 உங்களுக்கு மினிமம் பென்ஷன் கிடைக்கும். இது ஜனவரி 2026 ஓய்வு பெற்றவங்கலேருந்து எலிஜிபிலிட்டியில் வரும். இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஷேப்பில் உத்தரவு வந்ததுக்கு பிறகு என்ன மாற்றமும் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் இருக்கிறனாலும் இருக்கலாம், பழைய ஸ்கீமுக்கு போயிருக்கனாலும் போய்க்கலாம், ஆப்ஷன் கொடுக்கலாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. டேப்ஸில் வர்றதுனாலும் வரலாம். பழைய மாதிரி ஜிபிஎஃப் சிபிஎஃப் ஸ்கீம்லேருந்து என்ன பணம் கட்டிருக்கிற பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வாங்கிட்டு போகலாங்கிற ஆப்ஷனையும் முன்வைக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையின்மை வருது. இப்போ இவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் அதை பரிசீலிப்போம் செய்வோம். அப்படின்னா பரிசீலிப்போம்னா கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ பேர் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள்.
அரசு ஊழியர்கள் வாக்களித்திருக்கிறாங்க, காவல்துறை ஆசிரியர்கள் வாக்களித்திருக்கிறாங்க. வாக்கு எண்ணிக்கும் போது தபால் வாக்கு எண்ணிக்கை தான் பிரதானமாக இருந்து வெற்றிக்கு வித்திட்டதுன்னு கூட பேசப்படுது. அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்குல்ல. இப்போ இவங்க இதை சொல்லுகிறாங்க, இவங்க எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ அரசாங்கத்துக்கு தந்திருக்கிற வெள்ளை அறிக்கையிலேயே ஓய்வூதியமும் ஊதியமும் நட்டக்கணக்கில் காமிக்கிறாங்கன்னா இவங்க பழைய ஓய்வு திட்டத்தை தருவாங்களா என்கின்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. $1 மில்லியன் கேள்வி. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்க என்ன செய்ய போறாங்க, இவங்களுடைய செயல் திட்டங்கள் அதில் என்னவா இருக்கு என்பதை நம்ம பார்க்க வேண்டியது. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 40-50 நாள் ஆக போகுது. இந்த 50 நாளில் நீங்கள் இந்த அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ எங்கள் மின்சாரத்துறையில் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு நடக்குது. மதியம் 2 மணி ஆனால் அமைச்சர் இங்கே வர்றாங்க, 5 மணி 6 மணி 7 மணி வரைக்கும் இருக்காங்க. தொடர்ச்சியான ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வாரத்தில் 4 நாள் 3 நாள் 2 நாள் இப்படி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருந்து ஒரு ஃபைனல் ஷேப்புக்கு வந்திருக்கு. இப்போ வெள்ளை அறிக்கை வந்துடுதுன்னா ஆய்வு முடிஞ்சு போச்சுன்னு கூட எடுத்துக்கலாம்ல. அதுக்கான வேலைகள் எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு கம்ப்ளீட் ஷேப்பில் வந்துட்டாங்க. இப்போ இன்ன பிற துறைகள்லையும் இது மாதிரி நம்ம பார்க்குறோம். அங்கங்கே அமைச்சர்கள் போகிறது, ஆய்வு பண்ணுறது. இப்போ அறநிலைத்துறை அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டு, மற்ற ஸ்டேட்மெண்ட்டு, வருவாய்த்துறை அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்குறோம். இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் பத்திரிகை செய்திகள் வர்றது நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய விளம்பரமாக்கப்படுது இல்லை, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. மக்கள் மத்தியிலே ஒரு அரசாங்கம் சுறுசுறுப்பாக இயங்குவது போன்ற ஒரு தோற்றத்தையும் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தருவதற்கு இவர்கள் முயற்சி எடுப்பதும் தெரிய வருது. பட் ஏற்கனவே இருந்தவங்க என்ன பண்ணினாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நாங்கள் இப்படி பண்ணிட்டோங்க ஒரு கிரிட்டிசைசேஷன் பண்ணும்போது தான் மக்கள் மத்தியில் இவங்க நல்லதை செய்த வந்திருக்கிறாங்களா, குறைகளை மட்டுமே எடுத்து சொல்ல வந்திருக்கிறாங்களா, இது எப்படி போகும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. இப்போ நடுநிலையாளர்கள் என்ன பார்ப்பாங்க, இப்போ சாதாரணமாக ஓட்டு போடுறோம் அத்தாரிட்டின்னு ஒரு 10-15% நடுநிலையாளர்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றின அசஸ்மெண்ட் என்ன இருக்கும், இந்த 40 நாள்லேயே பண்ணியிருப்பாங்க. பொலிட்டிக்கலாக லெஜெண்டாக இருக்கிறவங்க, மற்ற விஷயங்களில் கால்குலேட்டிவாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த அரசாங்கத்தோட மதிப்பீடு என்னவா இருக்கும் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் இது எப்படி போகும் என்பது. இப்போ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, எவ்வளோ ஸ்பீடாக போகும்னு தெரியாது, இந்த ஸ்பீடு போய் எங்கே நிற்கும்னு தெரியாது, அல்டிமேட்டாக இவங்க என்ன சொல்யூஷனுக்கு வரப்போகிறாங்கங்கிறது தெரியாது. இப்போ எங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுலேயே கிட்டத்தட்ட ஒரு 45,000 வேகன்சி இருக்குது, ஒரு 15,000 பேரை எடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஷார்ட்டேஜ் ஆல்ரெடி இருக்குது, இப்போ வெள்ளை அறிக்கையும் வரப்போகுது. அப்போ பணம் இல்லாமல் இது ஆட்கள் வைக்க முடியாதுல்ல, வேலைக்கு ஆள் வைத்து தான் ஆகணும். அப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே அரசாங்கம் கஜானாவுக்கு இன்புட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா இவர் பதவி ஏற்கும்போதே முதலமைச்சர் சுத்தமாக வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது அவருக்கு வந்து தேர்தலுக்கு முன்பே தெரியும், ஆனால் பதவி ஏற்கும்போது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆஃப்டர் 30 இப்போ டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய காசெல்லாம் உள்ளே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பார்ட்டி ஃபண்டு பணம்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கே வருதுன்னு சொல்றாரு. அப்போ இன்னும் நிறைய ஃபண்டு தானே வந்துட்டு இருக்கும். இல்லை, பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணி பார்ட்டிக்கு போனது, அது எக்ஸ்ட்ரா ஃபண்டா என்ன பண்ணுறது நமக்கு தெரியலையே. அவர் சொல்றது தான். அப்போ கவர்மெண்ட் ஃபண்டா வருதுன்னா அப்போ எக்ஸஸா வாங்குறாங்களா வாங்கல, அதுதான் சொல்லி இல்லை அந்த டவுட் வரத்தானே செய்யுது. யாரோ ஒருத்தர் பார்ட்டி ஃபண்டு வாங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டு கஜானாவுக்கு வருது. அப்போ என்ன பார்ட்டி அமௌண்ட்னு தெரியல. ஆமாம், அதை தான் எதிர்கட்சி கூட கேட்டிருந்தாங்க, எந்த பார்ட்டிக்கு போச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு பதில் சட்டசபையில பேசும்போது கூட பேச்சு வந்து எதிர்கட்சியில கூட கேட்டாங்க. எப்போதுமே ஒரு விஷயத்தை உண்மையை பொய்யாக்கவும் பொய்யை உண்மையாக்குற மாதிரி பேசிடுவாங்க. பட் அதுக்கான ஆதாரத்தை இவங்க யாரும் கொடுக்கறதே இல்லை. அரசு மாறி மாறி வரும்போது விமர்சனங்கள் எடத்தான் செய்யும், பேசத்தான் செய்வாங்க. சட்டசபையில காரசார விவாதங்கள் இருக்கதான் செய்யும். அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாகவும் சரிப்படுத்தக்கூடிய விவாதமாகவும் ஏற்கனவே நடந்த தவறுகளை சரிப்படுத்தி ஆட்சியை நல்ல விதமாக கொண்டு போறதுக்குமான வாய்ப்புகளாகவும் அமையிறது தான் சிறப்பா இருக்க முடியும். கண்டிப்பா அது இன்னும் நாட்கள் போக போக தான் வரும் போல. அதே நேரத்தில் இப்போ நீங்க சொல்லும் போது சட்டசபைன்னு சொல்லும் போது தான் ஒரு ஞாபகத்துக்கு வந்தது. முதல்வர்கள் தற்போது கடைசி நாளில் சட்டசபையில் பண்ண சில விஷயங்கள், இந்த கையை எப்படி வச்சுட்டு அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்டதெல்லாம், அதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது சபாநாயகர் அனுமதியோட செய்தார், நான் கூட பார்த்தேன். இப்போ எல்லாம் வெளில போயிட்டாங்க, நான் பேசலாமா, நான் கடைசியாக ஒன்று செய்யணும்னு நினைச்சேன், அதை செஞ்சுக்கலாமா அப்படிங்கலாம் சபாநாயகர்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்ததை பார்க்க முடிந்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அது மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கு முன்னாடி பேசுவது என்பது மக்களை நம்ம பக்கம் இழுப்பதற்கு ஒரு விவேகத்தை ஏற்படுத்துவதற்கு வெளியே வரல இருக்கலாம். இப்போ சட்டசபையில் பேசும்போது அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் பண்ண வேண்டியதான்.
அவர் பேசுவதில் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் பேசலாம். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி அதே லைனில் தான் அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி தான் நம்மளால் அசஸ் பண்ண முடியுது. இன்னும் ஒரு பக்குவப்பட்ட பேச்சாக அது மாற வேண்டும். மாறினால்தான் அது சபையோட மாண்பு இருக்கும். இரு தரப்புமே அதை பண்ண வேண்டும். இப்போ அவர் அன்னைக்கு பேசின அந்த பேச்சுக்காக அவர் கூடயே இப்போ ட்ராவல் பண்ணுற திருமாவளவனும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 2 பேருமே கடுமையாக தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏற்புடையதல்ல, வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை வந்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து ஒரு பாடி ஷேமிங் மாதிரி தான் இதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு 2 பேருமே கடுமையாக. ஆனால் இது வரைக்கும் முதல்வர்லேருந்து எந்த ரிப்ளையும் வரல, நான் பேசுனது தப்பா ரைட்டா அப்படின்றது அவர் எதுவுமே சொல்லலை. இடதுசாரிகளில் பிசிகேவோ இல்லை ஐஎம்யூஎல்ஓ இது மாதிரி இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டணியில் இருந்த போதும் தவறுகள் நடந்தால் விமர்சிக்க தவறியதில்லை. இப்போ ஐஎம்எல் வாயே திறக்கல, பிசிகாவும் கம்யூனிஸ்ட் மட்டும். இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்த போதும் தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துன்னா உடனே குரல் கொடுப்பாங்க, எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போவும் அந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல இருந்து இவங்க மாறுபட்ட சிந்தனைன்னு சொல்ல முடியாது. அது சபை மாண்புக்கு எதிராக இப்படி கண்ணியகரவா பேசினது சரியில்லை என்பதுதான் அவங்க அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்க கூட்டணியாக இருந்தாலும், தேர்தலுக்கு பிறகு அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியாக இருந்தாலும், அரசியல்ல கூட்டணி, ஆட்சியில கூட்டணியாக இருந்தாலும் சுட்டி காண்ட வேண்டிய இடத்துல சுட்டி காமிக்கிறாங்க என்பதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப பொதுவான அரசியல் தர்மம் அப்படியா தானே இருக்க முடியும். அப்ப இல்லைன்னா இடதுசாரிகள் அதுல இருந்து விலகி நின்ற மாதிரி ஆயிடுமே. இப்போ இடதுசாரிகளுக்கு இருக்கக்கூடிய சித்தாந்த கொள்கை அடிப்படையில் அதை செய்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எப்படியும் இன்னொரு 2-3 மாதங்களில் இடைத்தேர்தல் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தேர்தல் கமிஷனும் அறிவிச்சிருக்காங்க. ஓட்டு மிஷின்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் தற்போது வரைக்கும் 6 தொகுதிகள் நினைக்கிறேன் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணாங்க, விஜயபாஸ்கர் உட்பட அப்புறம் விஜய் ராஜினாமா பண்ண தொகுதி சேர்ந்து. இந்த எண்ணிக்கைகள் இன்னொரு 4 கூடும் அப்படின்னும் பல்வேறு தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி 10லேருந்து 12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பரவலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த 12 தொகுதிகள் இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்? ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சி? இப்போ ஆளுங்கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் தமிழகம் முழுவதும் எல்லா துறைகளும் நடைபெற்ற போராட்டம் மாதிரி இப்போ போராட்டம் ஆரம்பிச்சு. விவசாயிகள்லேருந்து எல்லாருமே, விவசாயிகள் போராட்டம் ஒரு புறம் இருக்கு, டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம், ரேஷன் கடை பணியாளர்கள், சுகாதாரத்துறை. இவர் வீட்டில் கூப்பிட்டு பேசினார், தனியார் மையம் ஆகாது நாங்கள் வந்தான்னாங்க. இன்னைக்கு தனியார் மையத்துக்கு திரும்பி இவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. சுகாதார பணியாளர்கள் போராட்டம், ரேஷன் ஷாப்பில் உள்ளவங்க தாய்மன்னர் திட்டத்தை புறக்கணிப்போம், எங்களால் போய் வயசானவங்களை வீடு தேடி கொடுக்க முடியாது 60-65ன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டாச்சு. டாஸ்மாகில் போராட்டம், எலக்ட்ரிசிட்டியில் போராட்டம், புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை தரலைன்னா கட்டாயமாக அரசு ஊழியர்களும் போராடுவாங்க, ஆசிரியர்கள் போராடுவாங்க, இன்னும் பிற துறைகள் உள்ளவங்க போராடுவாங்க. நான் முதல்வன் திருத்தி நிறுத்திட்டாங்க. அப்போ ஏற்கனவே இவங்க சொல்லிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு, வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். அதுவும் தேர்தலில் பிரதிபலிக்கும் இல்லை. எப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஃபேஸ் வேல்யூக்காக ஓட்டு வந்துட்டு முன்னாடி நம்ம 33% above 30% சொல்கிறோமோ, அதே 30% இன்னைக்கு அதே ஃபேஸ் வேல்யூக்கு வருமானு இந்த 1 மாத கால 1.5 மாத கால ஆட்சியோட அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, இவங்க கட்சியில் இணையக்கூடிய புதுமுகங்கள், இவங்க கட்சிக்கு புதுமுகங்கள், அரசியலில் பழைய முகங்கள், பல்வேறு கட்சிகள்லேருந்து இணையிறாங்க. தினசரி சனிக்கிழமையான ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே போய் வந்ததான் நம்ம ஊடக செய்திகள்லாம் பார்க்க முடியுது. மக்கள் வேட்பாளர்களை யாரை நிறுத்த போகிறாங்க, எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க என்பது சிந்தனை ஒரு பக்கம் இருக்குது. எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க, எதிர்கட்சிக்கு வர முடியாத 2 தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகள் இருக்குது, அவங்களுடைய தேர்தல் கேம்பெயின் இருக்குது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஒரு ஆளுங்கட்சி யார் வராங்களோ, அதிகாரத்தில் இல்லாத கட்சியிலேருந்து பல்வேறு தரப்பினர் வெளியில் வந்து இணைவது வழக்கமான நடைமுறை தான். அது நிறையா அதிமுக ஜெயிக்கும் போது திமுகலேருந்து போயிருக்கிறாங்க, திமுக ஜெயிக்கும் போது அதிமுகலேருந்து வந்திருக்காங்க. அப்படி தான் இப்போ வந்து தாவேக்காக்கு அதிமுகலேருந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகலேருந்து யாருமே பெருசாக போகலை, அதிமுகலேருந்து முக்கியமானவர்கள்லாம் போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இவங்க வந்து அதிமுக கட்சியை தாவேக்கா உடைக்கிறதுக்கான வழிகளை முழுமையாக பார்க்குற மாதிரி எடுத்துக்கலாமா? இதை
இல்லை அவங்க பேசும்போது ஒரு சில அமைச்சர்கள் பேசும்போது அது அதிமுக காலி ஆயிட்டுங்கிற மாதிரியோட பேசுகிறாங்க. அவங்களுடைய வருகை எண்ணிக்கையை வைத்து அவர்கள் சொல்லலாம். அது ஒரு மாபெரும் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தமிழகத்தை எத்தனையோ ஒரு ஆண்ட இயக்கம், திமுக விட அதிகமாக ஆண்டைய. அது ஒரு பேஸ் இல்லாமல்லாம் இல்லை. அவ்வளோ ஈஸியாக எல்லாம் தூக்கி போட்ட முடியாது, மக்களும் தூக்கி போட்ட மாட்டாங்க. இடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு போகுது அங்கே போகுது என்பது அரசியல் ரீதியான வழக்கம்தான். அதை வைத்து அந்த ஒரு இயக்கம் இல்லைன்னே சொல்லிட முடியாது. அரசியலேருந்து அப்புறப்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் சக்தி இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ டெல்லி எடுத்துக்கோங்க, பெரிய மாற்றம் வந்தது, காணாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, கட்சி தலைவரையும் மாத்திட்டாங்கல்ல. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம்ல. மாத்துறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அது எல்லா ஸ்டேட்லையுமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியுமே உடைக்கிறாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்களோ அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. அது ஒன்றிய அரசோட மிகப்பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி அது. அதனால இது இவங்க யாரை நிற்கிறாங்களோ அவங்கள தலைவராக்கி இவங்கள அந்த கட்சியிலேருந்து தூக்குறாங்க. அப்போ அந்த கட்சியை காங்கிரஸ்லேருந்து வெளியில் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ்னு ஆரம்பிக்கிறவங்க இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைவரே இல்லைன்றாங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க. அதே நேரத்தில் அதே வெஸ்ட் பெங்காலில் ஒரு 4000 ஓட்டு மிஷின் வேற எரிஞ்சு போயிருக்கு. அதுவும் நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களில் காவல்துறை ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க. எல்லோரையும் த்ரெட் பண்ணுவது, கைது செய்வேங்கிறது, கலையை சொல்லி மிரட்டுறது, வம்படியை தூக்கி போய் உள்ளே போடுறது. இப்போ நாங்கள் நடத்தின போராட்டங்களில் கூட 2வது நாள், முதல் நாள் போயாச்சு, கல்யாண மண்டபத்துக்கு போயாச்சு, நைட்டு 11:30 மணிக்கு மேலே விட்டுட்டாங்க, வந்தாச்சு. 2வது நாள் அதிரடியாக தூக்கி 4 போலீஸ் சேர்ந்துக்கிறாங்க, தூக்கி வேனுக்குள்ளே போடுறாங்க. குண்டர்களை தூக்குற மாதிரி தூக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எல்லாமே தொழிலாளர்கள் போராடுறாங்க, அமைதியான முறையில் அவங்க ஏற போகிறாங்க, கைதாகிறான்னு நாங்கள் சொல்லியாச்சு. இப்போ போலீஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் ஆத்திரப்படுறாங்க. ஒருத்தர் தன் பேர் போட்டிருப்பாங்கல்ல, பேட்ச் காமிச்சு, நான் போலீஸ் இல்லை இன்ஸ்பெக்டர்ன்றார். போலீஸை காமனாக போலீஸ்ன்னு தான் சொல்லுவோம். டிஜிபி வந்தாலும் போலீஸ்ன்னு தான் சொல்லுவோம், டிஐஜி வந்தாலும் போலீஸ் தான், எஸ்பி, ஏசி, டிசி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அதிகாரின்னு சொல்லுவோம். இல்லை போலீஸ் போலீஸ்னா காவல்துறை தானே. என்ன போலீஸ்னு சொல்றீங்க? சொல்றா ஒருமையில பேசுவது என்பது நீ நான் என்பது, இவனை தூக்கு அவனை தூக்கு என்பது காவல்துறை ரொம்ப அதிகமான வேலைகளை செய்யறாங்க. எங்கள்கிட்ட மட்டும் இல்லை, போராடிட்டு பெண்கள் மத்தியில் கூட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு, நிறைய எழுதியிருக்கிறாங்க. அது காவல்துறை முதலமைச்சர் கையில் தானே இருக்கு. இப்போ போராடுகின்ற தொழிலாளர்களை, பொதுமக்களை நசுக்கக்கூடிய வேலையை செய்தாங்கன்னா, கடந்த ஆட்சி கடைசி நேரத்தில் எந்த போராட்டம் நடந்தாலும் யாருமே எதுவுமே கண்டுக்காமலோட விளைவு தானே. இப்போ இது ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட நிலை வருதுன்னா விளைவு எப்படி வேணாலும் போகலாமே. நீங்கள் சொல்கிற இடைத்தேர்தலில் ஏன் அதை பிரதிபலிக்க கூடாது? இப்போ நம்பி தானே வாக்களிச்சிருக்கிறாங்க, கிடைக்கலன்னு தானே போராடுறாங்க. அப்போ கொடுக்கணும்ல, கொடுக்கலன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு ஏன் தயங்க மாட்டாங்கன்னு என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பாக அது நடக்க தானே செய்யும். போலீஸ் எப்போதுமே எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செக்டார் போலீஸ் இருப்பாங்க. பழைய ஆளுங்கட்சி இருக்கும்போது மேலே இருக்கிறவங்களாம் அப்படியே ரிவர்ஸ் கீழே வருவாங்க, புதுசாக மேலே வருவாங்க. அவங்க மேலே வரவங்க அரசுக்கு ரொம்ப இணக்கமாகவும் தன்னுடைய விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறது தான். மின்துறை ஊழியர்கள் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள் கூட தாக்கப்படுறாங்க. ஏன்னா முதல் நாள் காலையில் உட்காந்து அதே இன்ஸ்பெக்டர் உட்காந்து பேசி தரமற்ற பேச்சு, நாகரிகமற்ற செயல்பாடு. அவங்கள உரிமையில பேசினா கோவம் வரும். அவங்க உரிமையில் எல்லாரும் ஒருமையில் பேசுவது, நீ யார் என்று கேட்பது. நம்ம எல்லா போலீஸாரையும் சொல்ல, குறிப்பிட்ட சிலர் அந்த மாதிரி இருக்காங்க. அங்கே அன்னைக்கு 5 இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, 2 ஏசி இருக்கிறாங்க, ஒரு டிசி இருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்டாலியன் இருக்கு, 200-300 பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் எல்லாரும் ஒருமையில பேசுறாரு. வடிவேல் ஒரு பஞ்சாயத்தில் துணியை சுற்றிக்கிட்டே ஓடு ஓடு ஓடு, பஞ்சாயத்து கலைஞ்சு போச்சு, எல்லாம் போம்பாருல, அதே மாதிரி எல்லாம் போ வீட்டுக்கு போ அரெஸ்ட் பண்ணுவேன், வீட்டுக்கு போ அரெஸ்ட் பண்ண, உள்ள பூந்து ரவுஸ் பண்றாரு. யார் தந்திருக்கிறார் அந்த அதிகாரம்? போராட்ட களத்துக்கு வந்தா பாதுகாப்பு கொடுக்கணும், மீறி போராடுகிறன்னா கைது செய்யணும். எல்லாம் கலைஞ்சு போ வீட்டுக்கு போ அரெஸ்ட் பண்ணணும்னு போய் கீழே போய் த்ரெட் பண்றது, தூக்கி போடுறது சமூக விரோதியா? தொழிலாளர்கள் போராடுறாங்க, ஊழியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள், அரசு துறை சார்ந்த ஊழியர்கள், அரசு துறை சார்ந்த ஊழியர்கள்.
உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கலையிலன்னு சொன்னால் தூக்கி போடுறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, தொழிலாளர்களும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. கண்டிப்பா ஓட்டு போடாத தொழிலாளர் இருக்கிறாங்களா எலக்ட்ரிசிட்டி போர்டில்? ஒரு தொகுதிக்கு இப்போ டாஸ்மாகில் ஓட்டு போடாதவங்க இருக்கிறாங்களா? ரேஷன் ஷாப்பில் ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்களா? சுகாதார பணிகள் ஓட்டு போடலையா? சுகாதார பணிகள் தமிழகம் முழுவதும் போராடுறாங்க. போன வாட்டி திமுக அரசு தோத்ததுக்கும் சுகாதார பணியாளர்களுடைய ஓட்டு வங்கி மிக முக்கிய காரணம். இவங்க ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டாங்க. இப்போ அடித்தட்டில் தொழிலாளர் வர்க்கமாக வேலை பார்க்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதும் இல்லை தீர்ப்பதற்காக போராடவங்களை நசுக்குவது, மறைமுகமாக த்ரெட் பண்ணுவது என்பது தொடருதுன்னா நீங்கள் மாற்றம்னு சொல்லுவதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்களும் அதே தான். அப்புறம் என்ன மாற்றம்? இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் 300 பேருக்கு மேலே ஏஇ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரிஜினலாக டிஎன்பிசி செலக்ட் பண்ணியிருக்கு. எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வந்திருக்கிறாங்க. ஆர்டர் அனுப்பிச்சா வீட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக கலைவாணர் அரங்கத்தில் தமிழகம் முழுவதும் எல்லாரையும் கூட்டி வச்சு விழா எடுத்து இங்கே வந்து அலைச்சல் விழா எடுத்து கொடுக்கறது. இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ப்ரொமோஷன் இருக்குல்ல, சீனியாரிட்டி படி ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு இன்டெலிஜென்ஸ் விஜிலன்ஸ் சைடுலேருந்து போலீஸ் பேசி நீங்கள் யார், என்ன இந்த போஸ்ட் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பேக்ரவுண்டு, உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அது தகவல் வருது. புதிய அணுகுமுறை இது தவிர இல்லை. ஒரு சூப்பரிண்டிங் இன்ஜினியர், ஒரு சீஃப் இன்ஜினியர் ஆகணும்னா அக்கார்டிங் டு சீனியாரிட்டி தே வில் ப்ரொமோட்டட். இது போலீஸ் வச்சு விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது அவசியம் இல்லையே. இன்னும் த்ரெட்டனிங்காக தானே போகும். இப்போ எம்ப்ளாயியோ ஆஃபீஸரோ இன்ஜினியர்ஸோ இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரொமோட் பண்ண ரூல் இல்லையே. அவங்க பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸை வச்சு ப்ரொமோஷன் ஆக போகுது. நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு சமீபத்தில் போனீங்களா? எப்போ போனீங்க? நான் ஒரு 10 நாள் இருக்கும். என்ன மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்கு? புதுசாக இருந்துச்சு. எங்கள் பத்திரிக்கையாளனுக்கு கிடையாதுன்றனால எனக்கு இது பெருசாக தெரியல. பொதுமக்களுக்கு ஒன்று நடைமுறைலாம் மாற்றி இருந்துச்சு. அப்புறம் திரும்பி சிஎம் செல்லுக்குள்ளே வந்து லெட்டர் கொடுக்கலான்னு மாற்றிட்டாங்க. வெளியிலேயே பாக்ஸில் போட சொன்னாங்க. ஆனால் நிறையா கொச்சன்னு கும்பல். சாதாரணமாக உள்ளே போக முடியல, நம்ம உள்ள காரில் போக முடியல, ஆட்டோவில் போக முடியல, வெளியில் போய் நின்று அத்தனை இன்வெஸ்டிகேஷன். ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அடிஷனலாக இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் அதிகமாக இருக்கு. உள்ள போகும்போது நம்ம பேப்பரை கொடுத்தாதான் அலோவ் பண்ணுவோன்றாங்க. என்ன கோரிக்கையாக நம்ம துண்டு போட்டு போனீங்கன்னா உடனே விட்டுருவாங்க. என்ன கோரிக்கையாக வந்திருக்குங்கிறத என்ட்ரி கேட்டில் இருக்கிற போலீஸ் ஐஎஸ் கிட்ட கொடுக்கணுன்றாங்க. அவங்க போட்டோ எடுத்து உள்ள அனுப்புவாங்களாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி 4-5 ஸ்டேஜ்லயும் எங்களை பிளாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள போறோம். சரி, அந்த பேப்பரை வாங்கி அட்வான்ஸ் அனுப்புறீங்களே, பேப்பருக்கு ஏதாச்சும் முடிவு வருதா? என்ன சொல்றாங்க, தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய நடைமுறை சாதாரண பொதுமக்கள் முழுவதும் சட்டசபைக்கு வர்றாங்க, மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு, மாற்றம் கிடைச்சிருக்குன்றாங்க. நான் வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அல்டிமேட் ரிசல்ட் என்ன இருக்கணும்? ஒரு பேப்பரை கொண்டு போனா முடிவுக்கு வரணும். இல்ல பேப்பரை கொடுக்க அலைய விடல இல்ல உள்ள போவானா நீங்க இங்கேயே கொடுத்துருங்கன்றீங்க, அது ரிசல்ட் ஜீரோவா இருக்கு. எத்தனை சோதனை சாவடி மாதிரி தள்ளி போன்றிருக்குன்றீங்க. இது புதிய அணுகுமுறை. இது இல்ல கடந்த எந்த ஆட்சியிலுமே இல்ல, அம்மையார் இருக்கும்போது கூட இல்ல, இப்படி இல்ல. இப்ப நான் கூட அங்க உள்ளவங்களை கேட்டேன், ஏன் இந்த புதிய அணுகுமுறை நடைமுறை, என்ன பண்ண போறீங்க, எங்களுக்கு காரியத்தை இப்பயே முடிச்சு கொடுத்துறீங்களா கேட்டேன். எனக்கு நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல சொல்லுங்க என்ன கேட்டேன். கேட்கணும்ல நம்ம. கண்டிப்பா நான் உங்களை பார்க்க வர்றேன், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன்னா, உங்களுக்கு டவுன்ல இருக்கக்கூடிய 25 பேருக்கு முன்னாடியே நான் அதை சொல்லிவிட்டு தான் உங்களை பார்க்க வரணும். உங்ககிட்ட நான் எப்படி பேச முடியும்? வாய்ப்பு இல்லையே. நான் வந்தோன்னு என்ன பண்ணீங்க, நீங்க பேப்பர் வந்துச்சு போப்பான்றீங்கல்ல. இப்ப நான் உங்ககிட்ட உங்களை வந்து பார்க்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா உங்ககிட்ட நான் முறையிடணும் இல்ல, தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அப்படின்னும் போது நாங்க வந்து முறையிடணும் இல்ல, நாங்க பேசணும் இல்ல. இல்ல, இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இது கண்டிப்பாக முதல்வர் ஒரு நாலேஜ் இல்லாமல் கூட நடந்திருக்கலாம். இடையில் உள்ளவங்க யாராவது புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கலாம் தங்களை பில்டப் பண்ணுறதுக்காக. இது கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். தமிழ்நாட்டு வாயிலாக இந்த உங்களுடைய கோரிக்கை முதல்வருக்கு போகும்போது கண்டிப்பாக பழைய நடைமுறை வரும். ஏன்னா ஏற்கனவே உள்ளே விடாமல் இருந்தது, பாக்ஸ் வெளியில் வச்சுருந்தாங்க. அந்த நடைமுறையை மாற்றி மீண்டும் சிஎம் செல்லில் போய் புகார் கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு செய்திகளில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே போல் இப்போ இந்த நடைமுறையும் மாறுறதுக்கு, ஏன்னா கன்சர்ன் மினிஸ்டரை பார்த்து ஒரு தொழிற்சங்கவாதிகள் ஐஏஎஸ் அதிகாரிகிட்டே போகணுன்னா நான் யாரை போய் பார்த்து எந்த கடிதத்தை கொடுக்கணுமோ அந்த கடிதத்தை இங்கேயே போட்டோ எடுக்கிறதுக்கு நான் கொடுக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வருதுன்னா நான் எப்படி போய் அங்கே பேச முடியும்? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு ஏற்புடைய விஷயம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்கள், தற்போது நடக்கக்கூடிய ஆட்சியில் உள்ள மின்சாரத்துறைக்கான விஷயங்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை, இப்போ
அடிக்கடி நடக்கக்கூடிய மின் தடை பற்றியான விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.